வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அரேஸ் ரோபை. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது யுகங்கள் எத்தனை. இந்த இந்துக்களின் காலக்கணக்கில் அவங்களுடைய சாஸ்திரங்கள் படி 4 யுகங்கள். இதுல முதல் யுகம் அப்படின்றதுன்னு சத்திய யுகம். இந்த சத்திய யுகம் அப்படின்றது 100% 100 விழுக்காடு தர்மம் நிறைந்திருக்கும். இரண்டாவது திரேதா யுகம். இந்த திரேதா யுகம் 75 விழுக்காடு தர்மம். அப்ப மூன்றாவது என்னங்க, துவாபர யுகத்துல இந்த யுகத்துல தான் கிருஷ்ணர் தோன்றுகிறார். மகாபாரதம் நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு தான் தர்மம். அடுத்து கலியுகம், இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டு இருப்பது. இந்த காணொலியே பாத்தீங்கன்னா இந்த கலியுகம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த கலியுகம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு டீடைல்டு வெர்ஷனா கண்டிப்பா நம்மளுடைய சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும். கலியுகா எப்படி இருக்கும், இந்த கலியுகத்தை பத்தி யார் கேட்டார், யார் கூறினார். அதாவது வனவாசத்துல அந்த இதுல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல கிருஷ்ணர் கிட்ட அர்ஜுனர் கேட்கிறார், இந்த கலியுகம் சொல்றாங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப 4 திசையில அம்பு எழுத சொல்லி அந்த 4 திசையில இருக்கக்கூடிய அம்பை எடுத்துட்டு வந்தவங்கள்ட்ட ஒவ்வொரு திசையிலும் இருந்த அம்பு அப்படியே எடுக்கும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு காட்சியை காண்கிறார்கள். அந்த காட்சியை கொண்டு அடுத்தது இருக்கின்ற அந்த கலியுகம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் கிருஷ்ணர் இந்த கலியுகத்தை சொல்றாருல. ரொம்ப அருமையானது ஒன்று. இங்கே நான் பதிவு பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலியுகம் எப்பொழுது தோன்றியது அப்படின்னு பண்டிதர்கள்லாம் சொல்றதுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றது கிமு 3102 18 பிப்ரவரி. இதுதான் அவங்க சொல்ற கணக்கு ஆக்சுவலா. ஆனால் என்னுடைய ஒரே ஒரு விஷயம், இந்த காணொலி மூலமாக நான் சொல்லக்கூடியது ஒன்று, இந்த ஒரு பக்கம் கலியுகம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் துவாபர யுகம் இருக்கட்டும், அதுல 50% தர்மம்னு சொன்னீங்க. ஆனா வீரர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அர்ஜுனன் சிறந்தவனா, கர்ணன் சிறந்தவனா